ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்டு மேக்ஸில் உள்ள அளவைகளில் உள்ள பாட சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். இது கூட டெட் பேப்பர் 2க்கு எக்ஸாம்லலாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த புக் பேக்கில் உள்ள இந்த பாட சுருக்கம்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான். வட்டம் இப்படி இருக்குன்னா ஏதேனும் 2 புள்ளி எங்கே வேணுமா இருக்கலாம். அந்த 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டுத்துண்டு தான் நான். வட்டத்தின் விட்டமானது அந்த வட்டத்தை இரு சம அளவுள்ள வட்ட துண்டுகளாக பிரிக்கிறது. மேலும் அது வட்டத்தின் மிகப்பெரிய நான். வட்டத்தோட மிகப்பெரிய நான் எது அப்படின்னு கேட்டால் என்னது? வட்டத்தோட மிகப்பெரிய நான் என்னன்னா விட்டம் தான். விட்டம் தான் எங்கே இருக்கும்? விட்டம் தான் மிகப்பெரிய நான். மிகப்பெரிய நான் விட்டம். அடுத்து வட்டப்பரிதியின் ஒரு பகுதி வட்டவில். வட்டப்பரிதியில் அந்த ஒரு பகுதி இருக்குல்ல, இதுதான் வட்டவில். ஒரு வட்டத்தின் 2 ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்டப்பரிதியில் வெட்டப்படும் வில்லாலும் அடைபடும் சமதள பகுதி வட்ட கோணப்பகுதி. ஆரம்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். இப்போ இது விட்டோம் அப்படின்னா பாருங்க, இது விட்டம், இதில் பாதி ஆரம். இப்போது 2 ஆரங்களுக்கு இடைப்பட்ட பகுதி என்னது? வட்டக்கோண பகுதி. 2 ஆரங்களுக்கு இடைப்பட்ட பகுதி வட்டக்கோண பகுதி. அடுத்து வட்டக்கோண பகுதியானது வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் வட்ட மைய கோணம். வட்டத்தோட மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது? வட்ட மைய கோணம் தான். கூட்டு வடிவங்களின் சுற்றளவு என்பது அந்த மூடிய வடிவத்தினை சுற்றி எல்லையாக அமைந்துள்ள மொத்த பக்க அளவுகளின் கூடுதல். இப்போ கூட்டு வடிவங்கள் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது, இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போது இதோட சுற்றளவுங்கிறது இந்த இந்த அளவுகள், இந்த அளவு, இந்த 3 அளவுகள் எல்லாத்தையும் சேர்த்து சுற்றி உள்ள அளவு தான். எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு தனியாக, முக்கோணத்தோட பரப்பளவு தனியாக கண்டுபிடிச்சி 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிறோம்? எளிய வடிவங்களோட பரப்பளவு கூடுதல் தான் நமக்கு என்னது? இந்த கூட்டு வடிவங்களோட பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகிய 3 பரிணாமங்களையும் கொண்டுள்ள வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்கள். நீளம், அகலம், உயரம் 3மே சேர்ந்ததான் 3D வடிவங்கள் சொல்லுவோம். 2D அப்படின்னா நீளம், அகலம் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் 2D தான். இப்போ 3D அப்படின்னா கனசதுரம், கனசெவ்வகம்லாம் இருக்குல்ல, அதுதான் 3D. இப்போ ஒரு கனசதுரத்தில் 6 முகங்கள், 12 விளிம்புகள், 8 உச்சிகள் இருக்கும். இது ஒரு கனசதுர பாக்ஸு. இதில் எத்தனை முகங்கள்னா 6 முகங்கள் இருக்குது. 1 கீழே 1 2 3 4 5 6, மொத்தம் 6 முகங்கள். அடுத்து 12 விளிம்புகள் 1 2 3 4, அதே மாதிரி கீழே 4 8 9 10 11 12 விளிம்புகள் இருக்குது. அடுத்து 8 உச்சிகள் 1 2 3 4, அதே மாதிரி கீழே 4, மொத்தம் 8 உச்சிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.